முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43 வசனங்கள் 18 மற்றும் 19. பல மக்கள் தாங்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை நினைத்து அழுது புலம்புவதில் தங்களுடைய நேரத்தை செலவழிப்பதால் தேவன் தந்திருக்கும் இந்த புதிய நாளையும் இழந்து விடுகிறார்கள். மாறாக இந்த நாளை மகிழ்ச்சியாக தேவனை துதித்து ஆரம்பிப்பதன் மூலம் வருகிற நாட்களை சிறப்பாக மாற்றும் வாய்ப்புகளை உண்டாக்கலாம். நாம் மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் தேவனுடைய விருப்பம். மன மகிழ்ச்சியே நல்ல மருந்து, சந்தோஷமாயிருங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கட்டளையிடுகிறது. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் முடிந்து போன காரியத்தையே நினைத்து சோர்ந்து போகிறவர்களாக இல்லாமல் இந்த புதிய நாளை பிரயோஜனமாக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா திட்டங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.